ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் ஆயிலில் நம்ம வறுக்கக்கூடிய பொருட்கள் மல்லி, தேங்காய், மிளகு, ஜீரகம், வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு கூடவே ஒரு வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட அளவு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வறுக்கக்கூடிய பொருள்லாம் அந்த போட்டு ஒரு லைட்டாக ஒரு 2-3 மினிட்ஸ் லைட்டாக ஒரு கோல்டன் ஷேட் வர்ற வரைக்கும் வறுத்து மிக்ஸி ஜாரில் எடுத்து ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போது ஒரு மண் சட்டி இல்லைன்னா கல் சட்டி ஏதாவது ஒரு கடாயில் நல்லெண்ணெய் தாராளமாக ஊற்றி கடுகு, வெந்தயம், ஜீரகம், வரமிளகா, காயப்பொடி, பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இவ்வளோத்தையும் தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் இருக்குல்ல அது உரிச்சது, பூண்டு உரிச்சது அதையும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணுங்கள். குட்டி குட்டி கத்திரிக்காவை இந்த மாதிரி 4 கட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, ஸ்டெம்ஸ் அட்டாச்சாக தான் இருக்கணும். பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, இருக்கிறத நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்கள் கத்திரிக்காய் வந்து வெந்ததுக்கப்புறம் பிரிஞ்சு போகாது. கத்திரிக்காய் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்குனதுக்கப்புறம் புளி தண்ணி நம்ம அரைச்சி வச்ச அந்த அரைப்பையும் போட்டு எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் 1 டீஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தளன்னு கொதிக்கும் போது மூடி போட்டு ஒரு 15-20 நிமிஷம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துடும். இதனால தான் இதுக்கு பேர் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இது ரைஸு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.